ஒருவேளை டிஸ்கரேஜ் ஆகி உட்கார்ந்து இருக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் சொல்றான், நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன். சின்ன விஷயத்தை குறிச்சு கவலைப்படாத. சின்ன காரியம் கிடைக்கலையேன்னு கவலைப்படாத. சின்ன சின்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கலையேன்னு கவலைப்படாத. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லையே, சின்ன மகிழ்ச்சி இல்லையே, சின்ன ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு யோசிக்காத. நான் உனக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், பெரிய நன்மையை வச்சிருக்கிறேன். தாவீதே, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறனே, சகோதரர்கள் எல்லாம் அரசாங்க வேலை செய்யறாங்களேன்னு கவலைப்படாத. அரசாங்கத்தையே உன் கையில கொடுக்க போறேன்னு சொன்னவர். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. சின்ன திட்டம், நீங்க சின்ன திட்டம் போட்டிருக்கிறீங்க, அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. பெரிய திட்டம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய திட்டம். சொல்லுங்க, பெரிய திட்டம். என் ஆண்டவர் என்ன குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நான் சின்ன விஷயத்துக்கு இனி அழமாட்டேன். சின்ன விஷயத்துக்கு இனி நான் வேதனைப்பட மாட்டேன். சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வருஷத்தின் கடைசியில நான் எழும்பி நிற்பேன், சுதந்திரிப்பேன். நான் சுதந்திரிப்பேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம். ஆமென். பெரிய காரியம், பெரிய காரியம். சொந்து போவாத. பெரிய காரியத்தை செய்வேன் கர்த்தர் சொல்லுவார். பெரிய காரியத்தை செய்வேன். இந்த 12 மாசம்